நண்பர்களே, வாரமான கொஸ்டின் ஆன்சர் போடுவாங்க. அந்த கொஸ்டின் ஆன்சர் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரத்துக்குரிய கொஸ்டின் ஆன்சர்: பொருந்தாத இணையை கண்டறியும். கதக் உத்தரப்பிரதேசம், குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம், யக்ஷகனா ஒடிஷா, லவானி மராட்டியம். இது எது சொல்லணும்னா மாநிலங்களும் நடனங்களும். ஓகேங்களா? இதில் தப்பானது எதுனா யக்ஷகனா. இது எந்த மாநிலத்துக்குரியதுன்னா கர்நாடகாக்குரியது. இந்தியாவின் முதலாக அதிநவீன ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை நிறுவியது தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுகம். இந்த அமைப்பு ரேடியோ அதிர்வெண் மற்றும் ரேடார் அடிப்படையில் இயங்கக்கூடியது. 1, 2 சரி நண்பர்களே. இந்தியாவின் அதிக அளவில் கம்பளி உற்பத்தி செய்யும் மாநிலம் ராஜஸ்தான். அதிக அளவு கம்பல் எங்கே உற்பத்தி பண்ணுவாங்கன்னா ராஜஸ்தான். ஏன்னா அங்கே தான் அதிகமாக அந்த ஆடுகள் அதிகமாக இருக்கும். அப்புறம் கம்பளிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ராஜஸ்தான் தான் அதிகமாக இருக்கும். பொருந்தாத இணையை கண்டறி. தேசிய குடற்புழு நீக்க நாள் பிப்ரவரி 15. சர்வதேச அறிவியல் பெண்கள் தினம் பிப்ரவரி 11. உலக சமூக நீதி தினம் பிப்ரவரி 20. உலக வானொலி தினம் பிப்ரவரி 13. ஓகேங்களா? இதில் எது பொருந்தாத இணையை கேட்டிருக்காங்க? தேசிய குடற்புழு நீக்க நாள்னு கேட்டிருக்காங்க. பிப்ரவரி 15 கிடையாது நண்பர்களே. வருஷத்துக்கு 2 வாட்டி கொடுப்பாங்க. பிப்ரவரி 10, ஆகஸ்ட் 10. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே முதலாக மராட்டிய மாநிலத்தில் இசைச்சாலை உருவாக்கப்பட்டது. இச்சாலை வந்தே மாதரம் பாடலை இசைக்கிறது. இதில் ஃபஸ்ட் ஒன் கரெக்டு. இசைச்சாலை மராட்டிய மாநிலத்தை உருவாக்கியிருப்பாங்க. அங்கே வந்தே மாதரம் பாடல் கிடையாது. ஜெய் ஹோ அப்படின்ற ஒரு இசை தான் அங்கே போயிட்டுருக்கும். வேதங்களை நோக்கி செல் என்பது யாருடைய முழக்கம் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. தமிழ்நாட்டில் தற்போதைய உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 14.7% உள்ளது. இந்தியாவின் தற்போதைய உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 4.5% உள்ளது. ரெண்டுமே கரெக்ட் நண்பர்களே. இதை கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாட்டில் அதிகமான உற்பத்தி வளர்ச்சியை பார்த்தா தெரியுது இல்லைங்களா? அது 14.7. மராட்டிய மாநிலத்தின் 78வது புதிய மேயராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னா ரிது தௌடே. இந்தியாவை தயாரிப்போம், அதாவது மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2014. பஸ்தார் பண்டும் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுனா சத்தீஸ்கர். பஸ்தர் பண்டும். டேவிஸ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா டென்னிஸ். டேவிஸ் கோப்பைனா டென்னிஸ். நாட்டிலே மின்னணு பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. நாட்டிலே வறுமை குறைந்த மாநிலம் தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது. ரெண்டுமே கரெக்ட் நண்பர்களே. 2025ஆம் ஆண்டிற்கான ஊழல் மீது நாடுகள் தரவரிசைப்பட்டது. இந்தியாவினிடம் 91. இந்திய அரசமைப்பு எந்த சட்டப்பிரிவின் கீழ் மக்களை சபாநாயகர் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் அப்படின்னா 94C. லட்சத்தீவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகை நண்டு ஸ்குவாட் லாப்ஸ்டர். வங்காளதேசின் புதிய பிரதமர் யாருன்னா தாரிக் ரஹ்மான். நத்தைகள், சிப்பிகள் போன்ற கடல்வாழ் உயிரினங்களின் மேல் உள்ள ஓடுகள் எதனால் ஆனவை அப்படின்னா கால்சியம் கார்பனேட். சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு பணம் இல்லா மருத்துவ சிகிச்சை வழங்கும் நோக்கில் எந்த திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னா BM ரகத். தமிழ்நாட்டில் நடைபெறும் அனைத்து போட்டித் தேர்வுக்கான அறிக்கைகளை அறியும் வண்ணம் தேர்வுக்களம் செயலி உள்ளது. தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக தாய்மை செயலி உள்ளது. 1, 2 சரி நண்பர்களே. கீழடி அருங்காட்சியகம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு செங்கற் கட்டுமானங்கள், கழிவுநீர் வழிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கல ஓடுகள், முத்து, இரும்பு பொருட்கள் போன்றவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 1, 2 சரி நண்பர்களே. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.